அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன டவுட்னா, எனக்கு சடனாக வாட்சர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, சடனாக வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஏன் சிஸ்டர்ன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது, ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள். அது மட்டும் இல்லை, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எப்படி போடுவது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி போடுவது, A to Z வீடியோ இருக்குது. ஸோ நான் சொன்ன இப்போ ஒரு சில வீடியோஸ் மட்டும் ஆர்டராக கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்கள் சைடில் 2 கமெண்ட் காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ அந்த வீடியோவும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டேன், 25 நாளில் மானிடைஸ் வாங்கியாச்சு. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பண்ண ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஸோ என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட் இதுதான்: சிஸ், நான் ஓன் வீடியோ போடலை, ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிற வீடியோவை ஃபன்னியாக எடிட் பண்ணி போடுறேன், அதுக்கு மானிடைஸ் ஆகுமா இல்லை ரீயூஸ்டு கண்டென்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து அப்படியே போட்டால் ரீயூஸ்டு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போடாமல் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி வேறு மாதிரி போடலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, எடிட்டிங் என்பது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெட்டர்ஸை சேர்க்குறது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் இந்த மாதிரி பிக்சர் வைக்கிறது, அகைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் வைக்கிறது, இதெல்லாம் எடிட்டிங்கில் வராது. இந்த லயனு யார் பார்த்த வேலைடா அது, ஸோ இந்த லோகோ, இந்த மனுஷன், இதெல்லாம் எடிட்டிங்கில் வராது. ஸோ இது மற்றவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் தான். ஸோ உங்களுடைய உழைப்பு ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, யூடியூப்பில் எடிட்டிங்னா என்னென்னா உங்களுடைய ஃபேஸ் இருக்கணும். இந்த வீடியோவில் இவங்க வாய்ஸை கட் பண்ணிவிட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கலாம், அதுக்கு பேர் தான் எடிட்டிங். அப்படி இல்லைன்னா இவங்களுடைய ஃபேஸ் கூட மேலே இந்த மாதிரி வச்சுட்டு கீழே நீங்கள் இவங்களை கமெண்ட்ரி பண்ணியிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்தால் தான் எடிட்டிங் ஆகும். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு மற்றவங்களுடைய கண்டென்ட்டை அப்படியே எடுத்து இந்த இமேஜும் மற்றவங்களுடையது. ஸோ உங்களுடைய ஓன் உழைப்பு இங்கே என்ன இருக்குது? ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதெல்லாம் உங்கள் ஓன் உழைப்பு கிடையாது. உங்களுடைய வேல்யூ இருக்கணும். உங்களுடைய வேல்யூ மீன்ஸ் உங்களுடைய ஃபேஸ் இருக்கணும், இல்லைனா உங்களுடைய வாய்ஸ் இருக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் உதாரணத்துக்கு எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இவங்க பேசிகிட்ருக்காங்க, கீழே இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறத விட கீழே நீங்கள் அவங்கள பார்த்து ஏதாவது கமெண்ட்ரி பண்ணலாம். நிறைய கமெண்ட்ரி கலாய்க்கிற சேனல்ஸ் நிறைய இருக்குது. எந்த மாதிரி கலாய்க்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து நீங்கள் போடணுமே தவிர, நீங்கள் மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை வச்சுட்டு இது எடிட் பண்ணிட்டேன், இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இவங்க எல்லா வீடியோவும் போட்டிருக்காங்க. அகைன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆல்ரெடி இந்த லோகோவை வச்சு ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காங்க, SS மியூசிக் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கண்டென்ட்டை தான் நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க. ஒருவேளை அவங்க இந்த வீடியோவை உங்களதில் பார்த்துட்டாங்கன்னா, அவங்க வீடியோவை விட உங்கள் வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், எல்லாமே வரும். ஸோ மற்றவங்களுடைய வீடியோவை நீங்கள் எடுத்து போடலாம், ஜஸ்ட் செகண்ட்ஸில் எடுத்து போடலாம். உங்களுடைய வீடியோ தான் அதில் அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் ஒரிஜினல் வீடியோ கிடையாது. பிகாஸ் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதுக்கு மானிடைஸ் ஆகாது. கண்டிப்பாக ஏன் மானிடைஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இது எல்லாருமே பண்ணுறீங்க. என்கிட்ட இந்த கொஸ்டினை 4-5 பேர் கேட்டுட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இதை எடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்க, இது எப்படி ஓன் கண்டென்ட் ஆகும்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எடிட் பண்ணி கூட போடலை, அப்படியே போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நல்லா கொஞ்சம் போயிட்டுருக்க சேனலில் இருந்து வீடியோவை எடுத்து இந்த மாதிரி இமேஜ் வச்சு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகாது. லைக் உதாரணம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எடுத்து போட்டு தான் ஒரு சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆன சேனல் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து போடுறதா இருந்தால் வாய்ஸ் ஓவர் இல்லைனா ஃபேஸ் ரியாக்ஷன் மஸ்ட்டு. அப்படி இருந்தால் மட்டுமே மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யூடியூப்பில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வியூஸ் வேணும், சப்ஸ்கிரைபர் வேணும் நோக்கி போகாதீங்க. யூடியூப்பில் எந்த மாதிரி வீடியோ போட்டால் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நோக்கி மட்டும் நீங்கள் போங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தனுஷ் ஒரு படத்தில் விவேக் சாரும் தனுஷும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பேர் வந்து திருவிளையாடல் ஆரம்பமா என்னன்னு தெரியல. ஸோ ஆந்திராவுக்கு போவாங்க, விவேக்கும் தனுஷும் ஆந்திராவுக்கு போவாங்க தமனாவை கடத்திட்டு வர. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் மாறு வேடத்தில் இருப்பாங்க, மறு வச்சுக்கின்னு சைடில் காமிக்கிறோம் பாருங்க அந்த படத்தோட இமேஜ். ஸோ அது போல இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மாறு வேஷமாடா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா விவேக் சாரு. அது போல இதெல்லாம் ஒரு ஓன் கண்டென்ட்டா அந்த மாதிரி ஒரு கேள்விக்கு உண்டாகுது. ஸோ யூடியூப்பும் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கும். மற்றவங்க கண்டென்ட்டை எடுத்து ஓன் கண்டென்ட்டா போடுறேன்னு சொல்லிட்டு இந்த காமெடி போல சின்ன சின்ன எடிட்டிங், அதாவது ஒரு மறுவெல்லாம் ஒரு மாறு வேடமா அந்த மாதிரி காமெடி போல இந்த ஒரு சின்ன சின்ன லெட்டர்ஸ் எல்லாம் மாற்று எடிட்டிங்கா, அதாவது ஒரிஜினல் எடிட்டிங்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு உதாரணமே இந்த காமெடி தான். இந்த காமெடியில் எவ்வளோ கருத்து இருக்கு தெரியுமா? ஸோ உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக நீங்கள் மாற்ற உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த காமெடி போல் இந்த மறு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த காமெடி போல் உங்களுடைய லெட்டர்ஸ் எடிட்டிங் தேவை கிடையாது. இது யூடியூப்ல எடுத்துக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில யூடியூப் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். தயவு செஞ்சு என்னுடைய வீடியோவை ஏதாவது ஒன்று ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சேனல், இந்த சேனலில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சேனல் ஏன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இவங்களும் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய தவறுகள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கே வியூஸ் போகலை, எனக்கே வாட்சஸ் வரல, எனக்கே மானிடைஸ் ஆகலை, நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரியம் நேச்சர் அந்த சேனலில் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட்னா, நன்றி சகோதரி நான் ரீமேக்ஸ் பண்ணி போடுறேன், பர்வீன் சுல்தானா மேடத்தோட மோட்டிவேஷன் ஸ்பீச் போடுறேன். ஸோ கண்டிப்பாக அது மானிடைசேஷன் கிடைக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாருக்குமே வரும். மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வரும். ஸோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சேனலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க சேனலை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் ப்ளஸ் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா திருத்திக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஷார்ட்ஸை போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாப்புலர் வீடியோவை போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்வீன் சுல்தான் அவங்களுடைய வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ 88K போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மானிடைஸ் ஆகாது, ரீயூஸ்டு அப்படின்னு ரிஜெக்ட் ஆகும். உதாரணம் ஒரு சேனல் சொல்கிறேன், அந்த சேனலில் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். அது என்ன சேனல்லாம் மேலே காமிக்கிறேன் பாருங்கள், டைலர் என்டர்டெயின்மெண்ட் பிசி. ஸோ அவங்களும் இதே தப்பை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸு, நெக்ஸ்ட்டு யூடியூப் ரூல்ஸ், இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தரவாக கற்றுக்கணும். ஸோ அப்படி கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் பொறுமையே இருக்க மாட்டிருக்கு. ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே போல் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து லெட்டர்ஸில் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணக்கூடாது. பொதுவாகவே மற்றவங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஃபேர் யூஸ் பாலிசி படி
3 செகண்ட்ஸ். அதாவது அதில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனையே வராது. இந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருவேளை இந்த சேனல் மானிடைஸ் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோ மூலம் அவங்களுக்கு நிறைய பணம் வந்தால் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ என்னுடைய வீடியோவை பர்மிஷன் இல்லாமலேயே இவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ ஒரு சில வீடியோவை நான் பஸ்கமலில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க டவுட் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் வீடியோ போட முடியல. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வீடியோ போடுறேன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா மகேந்திரன் நாடா. ஸோ இந்த சேனலில் ஸோ எந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா வீடியோவும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் மானிடைஸ் கிடைக்கல. ஸோ இவங்க பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போடுறாங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் வந்து கரெக்டான டைமிங் மீன்ஸ் கரெக்டான ஒரு ஃபார்மேட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், 9 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 8 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ மாதத்துக்கு ஒன்று போட்டிருக்காங்க, சில நேரங்களில் 2-3 வீடியோ கூட போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு உங்களை மறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பப்ளிக் பிளேஸ்லேருந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்ட்ரோலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோவை டச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் திருத்திக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க 1 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ இந்த வீடியோவை எடுத்து பார்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இருக்குது, அந்த பிளேசஸை காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும், மக்களுக்கு நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்கள் ஃபேஸ் காட்டிகிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் கன்சிடென்சியாக வீடியோ போடணும். ஸோ நீங்கள் அப்படி வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு மானிடைஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இன்னொரு தப்பு என்ன இருக்குன்னா இன்ட்ரோ, நிறைய சேனலில் இன்ட்ரோ கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இன்ட்ரோ கொடுக்காதீங்க, இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பஸ்கமலில் கொடுக்குறேன். இன்ட்ரோ எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார் கொடுக்கணும், ஸோ இன்ட்ரோ எதுக்காக கொடுக்குறோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பஸ்கமலில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்ட்ரோ கொடுத்தாலும் உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் போகாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நீச் இல்லை, ஸோ எதையோ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாப்புலர் வீடியோவை செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாப்புலர் வீடியோவில் என்ன போட்டிருக்காங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வீடியோ போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருத்திக்கங்க. ஸோ இவங்களுடைய பாப்புலர் வீடியோ செக் பண்ண ஒரு கலை நிகழ்ச்சி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி எல்லாம் சினிமா சாங் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கச்சேரி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காதணி விழா, கல்யாணம், இங்கே எல்லாமே சினிமா சாங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து என்னுடைய சொந்த கண்டென்ட்டை எடுத்து போடுறேன், ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல நான் சொந்த கண்டென்ட் தான் எடுக்கிறேன், நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், ஸோ இங்கே நான் டான்ஸ் ஆடுற வீடியோவை எடுத்து போடுறேன் அப்படின்னு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சாங்கை நம்ம சொந்த யூஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம சொந்தமாக பணம் சம்பாதிக்க யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு சினிமா சாங் ஆல்ரெடி யாராவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து ஒரு சேனலில் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. லைக் சோனி மியூசிக் எல்லாம் அப்படி தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் சினிமா சாங் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ நீங்கள் பொதுவான இடத்துல எடுத்தாலுமே சினிமா சாங் மற்றவங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்யும் வகையில் வீடியோ எடுக்கக்கூடாது. மற்றவங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது லைக் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர், மற்றவங்களுடைய ஃபேஸு, இதெல்லாம் நீங்கள் யாரையுமே பாதிக்கக்கூடிய வகையில் வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஓரளவு ரீச் கொடுத்துட்டிங்கன்னா
உங்களுக்கு பல பிரச்சனை வரும். ஸோ இந்த சேனலில் நான் ரிவ்யூ பண்ண வரைக்கும் ஸோ நிறைய வீடியோ போட்டிருக்காங்களே தவிர ஒரு கண்டென்ட் வந்து சரியான கன்சிடென்சி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான இன்ட்ரோ கிடையாது. ஸோ நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க யூடியூப் பாலிசிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஏன் கொடுக்கக்கூடாது எல்லாருமே நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய டவுட்டை தான் நான் கிளியர் பண்ணேன். ஸோ நீங்கள் திருத்திக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓப்பனிங் டேட் பார்க்கலாம். ஸோ சேனல் மானிட்டைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருடங்கள் தேவையே கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன், 25 நாளில் மானிட்டைஸ் வாங்கிட்டாங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ நான் சொல்லி கொடுத்து உங்களுடைய வழிகாட்டுதலின்படி நான் வந்து மானிட்டைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னாங்க. அவங்க மட்டும் இல்லை, நான் கூட 2.5 மாதத்தில் மானிட்டைஸ் வாங்கிட்டேன். ஸோ மானிட்டைசேஷன் வாங்கிறதுக்கு ரொம்ப வருடங்கள்லாம் ஆகாது. புரிதல் வேணும், உங்களுக்கு யாராவது எடுத்து சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கனாவே போதும், கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் ஜெயிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூடியூப்பில் ஜெயிக்கணும்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய மனநிலை கண்டிப்பாக எதை நோக்கி போகுதுன்னா மானிட்டைசேஷன் ஆகணும், வாட்ச் ஹவர்ஸ் வரணும், வியூஸ் எடுக்கணும், அதை நோக்கி மட்டும் போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக 25 நாளில் மானிட்டைசேஷன் வாங்கியாச்சுன்னு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அவங்க வாங்கினதை மட்டும்தான் வீடியோ போட்டேன், ஆனால் அது நல்லா ரீச் கொடுக்குது. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் இந்த இடத்துல 1,70,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஆனால் மானிட்டைசேஷன் வாங்கலை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை விட இந்த வீடியோவில் தான் நான் அதிகமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சேனல் மானிட்டைசேஷன் வாங்கணுன்னா பல பிரச்சனைகளை கடந்து தான் வரணும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுடைய சேனலுக்கு மானிட்டைஸ் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் உங்களால் முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு வீடியோவையாவது ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே பல விஷயங்கள் சொல்லியிருப்பேன் சரிங்களா. கண்டிப்பாக இன்ட்ரோ கொடுக்காதீங்க. அந்த இன்ட்ரோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் கமெண்ட்ல லைனாக பின் பண்ணி வைக்கிறேன், இல்லைனா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் கண்டென்ட்னா என்ன, மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எப்படி எடிட் பண்ணணும் அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய கண்டென்ட்டாக மாற்றணும்னு கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், அது எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்கள் சேனலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அது கூட உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்படியே உங்கள் கமெண்ட்டை மட்டும் சொல்லாதீங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டும் நான் வந்து வீடியோவை ரெடி பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, யூடியூப் என்பது பார்த்தீங்கன்னா பெரிய சர்வே. இதில் பணம் சம்பாதிக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய ரூல்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸ் இருக்குது, யூடியூப் பாலிசிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே எது நோக்கி போகிறீங்கன்னா, யாராவது டைட்டில் 1 மணி நேரத்தில் வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணலாமா, இல்லைனா 3 நாளில் 1,00,000 வியூஸ், இந்த மாதிரி டைட்டில் இருக்கிற வீடியோவை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது யூடியூப்னா என்ன, எப்படி ரன் ஆகுது, இதில் யாரெல்லாம் சம்பாதிக்க முடியும், நம்ம ஏன் சம்பாதிக்க முடியல, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட்ல இருக்கிற ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துருக்கணும். உங்களுடைய நியாயமான கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.